இந்த நிச்சயமா விஜய் வந்து 2026 தேர்தலில் ஒன்று முதலாவது இடத்தில் வருவார் அல்லது இரண்டாவது இடத்தில் வருவார். முதல் இடம்னா வெற்றி. அவர் ஒன்று முதலமைச்சராக அமர்வார் அல்லது எதிர்க்கட்சி தலைவராக வருவார். மூன்றாவது இடத்தில் யார்? நீங்க வந்து இன்னொரு அணுகுண்டையே வீசி 26 தேர்தல் அன்னைக்கு இங்க இருப்பேன்ல, ஏதோ ஒரு டைம்ல என்ன கூப்பிடுவீங்கல்ல. கட்டாயம் கட்டாயம். அதுதான் மதுரை சொல்லுது. மதுரை வேற என்ன சொல்லுது? அல்லது எதிர்க்கட்சி தலைவர் அந்த இடத்தை அவர் நெருங்கிட்டாரு. மூன்றாவது இடம் யாருக்கு? இப்ப ரிங்ல நாங்களும் டிஎம்கேவும் தான் நிக்கிறோம். டிஎம்கேவும் அதை விரும்புது. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்கறா? ஏன் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? அதாவது வாய்ப்பே கிடையாது. ஏன் இதை வந்து நான் ஆணித்தனமா சொல்றேன்னா, இளைஞர்கள் நகரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க. இந்த ரெண்டு பேருமே நீங்க போலிங் பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா 55% நொண்டும். ஓட்டு போடுற அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சராசரி வாக்கு விகிதாச்சாரம் 70 விழுக்காடு தாண்டாம போறதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா இந்த நகரங்கள் தான். இந்த நகரங்கள்ல தான் இந்த இளைஞர்கள் ஃபேஸ்புக்ல ஓட்டு போடுறது, ட்விட்டர்ல ஹாய் போடுறது, வீட்டுல அன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு வீட்டுக்கு விட்டு வெளியில வராம இதெல்லாம் இருக்கு. ஓ மை காட், டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீங்க எடுத்துக்கங்க தென் சென்னை, அங்க பாத்தீங்கன்னா விஜய்க்கு அதிகமான ஃபாலோவர்ஸ், போலிங் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். மதுரையில டவுன், அங்க பாத்தீங்கன்னா மத்த இடத்தை விட போலிங் கம்மியா, அங்க பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையா? வந்துட்டார்ல, அதுவுமே வந்து அந்த பர்టిక్యులர் அதாவதுங்க ஒரே தேர்தல்ல வந்த உடனே விஜய் வந்து அதிமுகவையும் புறம் தள்ளி விட்டுருவாரு, எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே கிடையாது, ஸ்டாலின் அவர்களே செக் வச்சுட்டு மாத்துருவாருன்றதுலாம் எல்லாம் வந்து அந்த தொண்டர்கள் அவங்க ரசிகர்கள் இதெல்லாம் ரசிப்பாங்க. சார் நீங்க கொஞ்சம் அரிசி அப்பா சிஎம் அப்பா டெல்லி இது போதும் சார் சொன்ன மாதிரி. இப்ப செல்வாக்கு அப்படின்னு வரப்ப இபிஎஸ் அவங்களுக்கு 10 விழுக்காடு கொடுத்து விஜய் அவர்களுக்கு 18, திரு ஸ்டாலின் அவர்களுக்கு 27ன்றப்ப அந்த இண்டிகேட்டரையும் நம்ம எடுத்துக்க கூடாதா? இவர் முதல்வரா வரணும்னு ஆசைப்பட்டு 10 விழுக்காட்டினர் 18 விழுக்காட்டினர் ஆசைப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்க கூடாது. சரிங்க, எங்க ஒரு சர்வேல போட்டிருக்காங்க 105 சீட்டு ஜெயிப்பாருன்னு போட்டிருக்காங்க. அவருக்கே பார்த்தா சுகர் ஏறிடும் விஜய்க்கு. நீங்க சொல்லுங்க, 105 சீட்டுக்கு கொஞ்சம் வேட்பாளர் வேணாமா, முகம் தெரிய வேணாமா? விஜய் ரொம்ப பிடிச்சி பெண்கள் வராங்க, இளைஞர்கள் வந்தாலும் 8% வச்சுக்கோங்களேன். 80% விஜய் வந்துட்டு ஒரு 20% தான் மேக்சிமம். 80% போலிங் போனா நான் சொல்றேன், அந்த 20% வச்சு சீட்டு வருமா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா வரும், ஒரே ஒரு சீட்டு வரும். யாருன்னா விஜய் அவர்கள் ஒண்டி ஜெயிப்பார். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. 20%க்கு என்ன வரும்னா அதுதான் வரும். அந்த மக்கள் பிரச்சனை புரிய எல்லா தொகுதியிலும் என் முகம் தான் நான் தான். இப்ப ஜெயலலிதா அவர்கள் சொல்லுவாங்க பிரச்சாரத்துல, நான் முன்னாடி சொன்ன பாருங்க, இதே கமலுக்கும் இப்படிதான் பண்ணாங்க, நம்ப வச்சு இந்த மாதிரி உசுப்பேத்தி விட்டுருவாங்க.